ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோட் 123 தான் நம்ம பார்க்க போறோம். டெய்டரா ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்ல இருக்கும்போது ஒரோச்சிமாருவை நான் கொல்லான்னு பிளான் போட்டு வச்சிருந்தேன். சாஸ்கே கொன்னனால அவனை நான் பழி வாங்க போறேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதை தான் ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க. அப்புறம் சாஸ்கேவை அட்டாக் பண்ணதை காட்டுவாங்க. சாஸ்கே ஸ்னேக் சமன் பண்ணது மூலமா எஸ்கேப் ஆயிருப்பான். அவன் நம்மளை பார்த்து எப்படி முறைக்கிறான்னு பாரு டோபி அப்படின்பா டெய்டரா. வளராஜா கலப்பதாச்சிடா இவன் கத்தி ரொம்ப கூராச்சிடா. He's a freaking badass. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளாஷ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சாஸ்கே இட்டாச்சி இருக்க இடத்த சொன்னா போக விடுறான் அப்படின்பா. இதை கேட்ட டெய்டரா செம்ம கடுப்பாவான். இந்த ஷரிங்கான பார்த்துட்டு இட்டாச்சி கூட நடந்த சில மோசமான விஷயங்களை நினைச்சு பாப்பான். ஷரிங்கானா இவன் இட்டாச்சியோட தம்பியே தான். நீ உச்சியா கிளான சேர்ந்தவன்கிறனாலதான் உன்னால ஒரோச்சிமாருவே கொல்ல முடிஞ்சது. நீ வெறும் முட்டாள் தான். என்ன உச்சியா கிளான சேர்ந்தவனா இருக்க, அவ்வளவுதான் அப்படின்னு டெய்டரா கடுப்பேத்துவான். ரெண்டு பேரும் உரைச்சுக்குவானுங்க. திடீர்னு பார்த்தா சாஸ்கே அட்டாக் பண்ண வந்திருப்பான். செம்ம ஃபாஸ்டா இருக்கான்ட்டு டெய்டரா எப்படியே எஸ்கேப் ஆயிருப்பான். டோபியை ரெண்டா வெட்டி இருப்பான். ஒன்னு காலி, ஓவரா பேசுற, நீ மட்டும் தான் இருக்க, இட்டாச்சியை பத்தி சொல்லுன்னு கேட்பான் சாஸ்கே. டோபி அசால்ட்டா எந்திரிப்பான். டெய்டரா பொடியன்கிறனால அலர்ட்டா இல்லாம இருக்காது அப்படின்பா. அவனோட டெலிபோர்டேஷன் ஜுட்ஸுக்கு முன்னாலலாம் நம்மளால நிக்க முடியாதுன்பா டோபி. சாஸ்கே டோபி மேல ஒரு கண்ணு வைப்பான். டெய்டரா சாஸ்கேவோட மூவ்மெண்ட்ஸை வாட்ச் பண்றதுக்காக அவனோட சக்கர லெவல் C1 யூஸ் பண்ணலாம்னு நினைப்பான். டோபி தள்ளிக்கன்ட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசுவான். சீல் ஃபார்மேஷன் பண்ணும்போது சாஸ்கே அவனோட சிடோரி சென்பானை வச்சு எல்லாத்தையும் தடுத்துருவான். வெடிக்க வைக்க ட்ரை பண்ணும்போது டோபி தடுத்துருவான். ஐயோ சென்பாய் பண்ணிராதீங்க அப்படின்னு. அப்புறம் சாஸ்கே பின்னாடி இருக்கான்னு சொல்லும் போது திரும்பி பார்ப்பான். சாஸ்கே அட்டாக் பண்ண வரும்போது டெய்டரா டெட்டனேட் பண்ணி விட்டுருவான். டோபி சென்பாய் அப்படின்னு கத்திட்டு அவர் ஸ்ட்ரிக்ட் தான், ஆனா ஒரு நல்ல பார்ட்னர், அவரை வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன்ட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். தயவு செஞ்சு வாய முறையடான்ட்டு வருவான் டெய்டரா. டோபி உயிரோட தான் இருக்கீங்களான்ட்டு பார்ப்பான். சாஸ்கே டெய்டராவை பார்த்துட்டு உள்ளங்கையால எக்ஸ்ப்ளோசிவ்ஸை தயாரிக்கிறான்ட்டு பார்ப்பான். டெய்டரா நல்ல விஷயமே சக்கர லெவல்ல C1ல வச்சதுதான், அதனாலதான் பாம் பிளாஸ்ட்ல மறைஞ்சனால எஸ்கேப் ஆக முடிஞ்சதுன்னு திங்க் பண்ணுவான். சாஸ்கே ரொம்ப வேகமா மூவ் பண்றான்ட்டு எக்ஸ்ப்ளோசிவ் கிளே டால்ஸா யூஸ் பண்ணுவான். கொஞ்ச நேரம் விளையாடலாமா அப்படின்பா டெய்டரா. அந்த கிளே வரதை பார்த்துட்டு சாஸ்கே குழந்தை விளையாட்டு அப்படின்ட்டு கட் பண்ண ட்ரை பண்ணுவான். கட் ஆகாது. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் மாதிரி தான் போகும். லைட்னிங் ஸ்டைலை யூஸ் பண்ணி ரெண்டா வெட்டுவான். இன்னொரு கிளே டாலோட வெறித்தனமா சண்டை போட்டு இருக்கும் போது ரெண்டா வெட்டப்பட்டதை ரெண்டு டிஃபரெண்ட் கிளே டால்ஸா உருவாக்குவான் டெய்டரா. இன்னும் முடியல அப்படின்ட்டு நக்கல் பண்ற மாதிரி சிரிப்பான் டெய்டரா. சாஸ்கே அவனோட ஸ்வாட்ல லைட்னிங்கை செலுத்தி வர டால்ஸ் எல்லாத்தையுமே வெட்டுவான். கட் ஆகிற எல்லா டால்ஸுக்குமான கனெக்ஷன்ஸை கொடுப்பான் டெய்டரா. சாஸ்கே வெட்டிக்கிட்டே இருப்பான். திரும்ப திரும்ப கனெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். நேரம் வந்துருச்சுன்ட்டு சீல் ஃபார்ம் பண்ணுவான் டெய்டரா. சாஸ்கே வெட்ட போகும்போது கரெக்டா வெடிக்கும். டோபி இதுக்கான வாய்ப்பே இல்லைங்கும் போது சாஸ்கே தப்பிச்சு ஓடி இருப்பான். நான் நினைச்ச மாதிரியே தான் அப்படின்பா டோபி. டெய்டரா வாய மூடுறான்பா. சாஸ்கே ஃபாரஸ்ட்குள்ள போவான். ஒவ்வொரு ட்ரீயை கட் பண்ணிட்டே போவான். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் டால் சாஸ்கேவோட காலை பிடிக்கும். அப்புறம் மொத்தமா உடம்பு ஃபுல்லாவே கவர் பண்ற மாதிரி எல்லா டால்ஸுமே போய் ஒட்டிக்கும். பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். மாட்னான்ல அப்படின்பா டெய்டரா. அவனும் பெரிய ஆளில்ல போலன்பா டோபி. ஒரு மரக்கட்டை பறந்து வரும். டெய்டரா பயங்கர ஷாக்ல இருப்பான். சாஸ்கே வந்து முன்னாடி நிப்பான். டோபி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நிப்பான். டெய்டரா செம கடுப்பாயிருவான். யார் பக்கம் தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவா நல்ல ஸ்கில்டாவே இருக்கான். அப்படின்னா C2 யூஸ் பண்ண வேண்டியதுதான் அப்படின்ட்டு கிளேவை எடுக்கும் போது டோபி ஷாக் ஆவான். சாஸ்கே பார்த்துட்டு இருப்பான். அந்த புகை கலைஞ்சதுக்கு அப்புறமா டோபி டடா என் பார்ட்னரோட சிக்னேச்சர் ஆர்ட் பீஸ் C2 டிராகன் அப்படின்பா. டெய்டரா மேல ஏறிட்டு என்ன பண்ணணும்னு தெரியும்ல டோபின்னு சொல்லி கேட்பான். தெரியும் சென்பாயின்பா. அதேதான் பிளான் அப்படின்ட்டு சீல் பண்ணவும் டிராகனோட வால்ல இருந்து ஒரு மடிப்பு கம்மியாகும். பாய் வழியே ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கொட்டும். அந்த பெரிய உருவமும் எக்ஸ்ப்ளோஷன் தானான்ட்டு பாப்பான் சாஸ்கே. டெய்டரா டோபி கிட்ட என்ன பண்ணணும்னு தெரியும்லன்னு சொல்லி கேட்பான். தெரியும் சென்பாய், அதை நான் கணக்கச்சிதமா முடிச்சிடறேன் அப்படின்பா டோபி. சாஸ்கே பார்க்கும் போதே தெரியுது வானத்துல இருந்து தால அட்டாக் பண்ண முடியும்ட்டு நல்லதுக்கு இல்லைன்ட்டு அட்டாக் பண்ண ஓடுவான். டோபி உங்களோட வெடிக்கிற ஆர்ட் என்னங்கிறத இவனுக்கு காட்டுவோம் அப்படின்பா. வெடிக்கிற ஆர்ட்ல எப்போ செத்து போச்சு என்னோட ஆர்ட் அப்படின்ட்டு டெய்டரா சீல் ஃபார்ம் பண்ணவும் அதோட வால்ல இருந்து இன்னொரு லேயர் கம்மியாகும். சூப்பர் பிளாட்டா இருக்க போகுது அப்படின்ட்டு அட்டாக் பண்ணும் போது குட்டி டிராகன் போகும். சாஸ்கேவை சேஸ் பண்ணும். வெடிக்க வைப்பான் டெய்டரா. சாஸ்கே எப்படியோ தப்பிச்சிருவான். போனதை விட இது டிஃபரெண்டா இருக்கு. இது என்ன குறி வச்சு தாக்குற ஏவுகணை மாதிரியா அப்படின்னு தனக்கு தானே கேள்வி கேட்டுப்பா சாஸ்கே. டோபி இல்லாத விஷயத்த சாஸ்கே நோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவன் கதையை முடிக்கலாம் அப்படின்ட்டு ஓடுவான். சிடோரி ஷார்ப் ஸ்பியர் பண்ணுவான். டெய்டரா டிராகனை யூஸ் பண்ணி ரொம்ப தூரம் மேல பறந்துருவான். வெறும் 5 மீட்டர் தான் ரேடியஸான்ட்டு பாப்பான் டெய்டரா. சாஸ்கேவோட அட்டாக் ரேஞ்ச் இவ்வளவுதான் இருக்காங்க மாதிரி. சாஸ்கே டெய்டரா என்னோட லிமிட்டை எப்படியும் ஃபிகர் அவுட் பண்ணிருப்பான்னு திங்க் பண்ணுவான். டெய்டரா சாஸ்கே கிட்ட அது கக்காஷியோட ட்ரிக் தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். அது மட்டும் இல்லாம அந்த சக்கர ஃபார்மை மாத்தினதுல இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி இவ்வளவு தூரம் ரேஞ்ச் அதிகப்படுத்தி
காப்பாத்திருக்கான் இல்லையா அதுக்கான கிரெடிட் கொடுக்குறேன்பா. திரும்ப எக்ஸ்ப்ளோசிவ் கிளேவை வர வைப்பான். போன தடவை விட வெறித்தனமா இருக்க போகுதுன்ட்டு உன்னை தூள் தூளா வெடிக்க வைக்க போகுதுறான்ட்டு அட்டாக் பண்ணுவான் டேடரா. வெடிச்சிருக்கோம். சாஸ்கே எப்படியோ எஸ்கேப் ஆயிருப்பான். நினைச்ச மாதிரி ஃபாஸ்டா தான் இருக்கான்னு டேடரா திங்க் பண்ணும் போது சாஸ்கே தரையில கால் வைப்பான். அப்படியே உள்ள போகும். திடீர்னு பார்த்தா வெடிக்கும். அவன் கதை முடிஞ்சிச்சு என்னன்னு பார்த்துட்டு இருப்பான் டேடரா. போக கடைஞ்சதுக்கு அப்புறமா பார்க்கும்போது அது என்ன ஒரோஷிமாரோட கஸ்மா இருக்கான்ட்டு பாப்பான் டேடரா. ஸ்டேட் 2ல இருப்பான் சாஸ்கே. டேடரா ரெக்கைகளை பார்த்துட்டு அட்டாக்ல இருந்து தப்பிக்க மேல போயிருப்பான் போல அப்படின்னு திங்க் பண்ணுவான். டோபி கிரவுண்ட் கடியில இருந்து வந்துட்டு லேண்ட் மைன்ஸை ஃபுல்லா செட் பண்ணியாச்சு அப்படின்பா. நல்ல வேலை பார்த்திருக்க, இந்த சண்டைக்குள்ள வந்துடாத அப்படின்பா டேடரா. மேல இருந்து மிசைல் மாதிரி வச்சு அட்டாக் பண்றான். கீழே கிரவுண்ட்ல கன்னி வெடிகளை வச்சிருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணுவான் சாஸ்கே. கீ எலமெண்ட் C2வோட ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல்களை யூஸ் பண்ணி தான் லேண்ட் மைன்ஸால உன்னை ஸ்லோ ஆக்குறேன். மிசைல் அட்டாக் மூலமா உன்னை பின் பாயிண்ட் பண்ணி உன் கதையவே முழுசா முடிப்பேன். உன்னை சுத்தியுமே கன்னி வெடிகள் இருக்கு. உன்ல கால் வச்சாலோ இல்ல அது மேல பட்டாலோ அது மொத்தமா வெடிக்கும். இதுக்கப்புறமா மிசைல டைரக்டா என் மேலதான் பின் பாயிண்ட் பண்ணி அடிப்பான் போல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு சாஸ்கே அது மட்டும் இல்லாம என்னோட அட்டாக் பெரிமீட்டர்ல இருந்து டாச் பண்ற அளவுக்கான ஃபிளையிங் டிஸ்டன்ஸ்ல இருக்கான் அப்படின்ட்டு காண்டாவா சாஸ்கே. அடிப்பட்ட காலோட வான்வெளியில இருந்து நான் வைக்கிற அட்டாக்ஸ்ல எப்படி டாச் பண்ண போறியோ ஆச்சரியமா இருக்கு. இப்ப இதுல இருந்து எஸ்கேப் ஆகி பாரு அப்படின்ட்டு இப்ப வரப்போறது ரொம்ப பெருசா இருக்க போகுது அப்படின்னு டேடரா சொல்லும் போது சாஸ்கேவோட தோள்கள் ஒரு மாதிரி மாறும். இதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுன்ட்டு அட்டாக் வைப்பான். டேடரா மொத்த இடத்தையுமே வெடிக்க வைப்பான். சாஸ்கேவோட ஸ்வாட் கொஞ்சம் லைட்னிங்கோட ஒரு இடத்துல வந்து குத்தி நிக்கும். சாஸ்கே டிஃபீட் ஆகி அவனோட ஒரு ரெக்கை கிழிஞ்சு கிடக்கும். சொல்ல போனா ஒரே ஒரு ரெக்கையை வச்சு உன்னால பறக்க கூட முடியாதுன்ட்டு நக்கல் பண்ணுவான் டேடரா. பயங்கரமா பாராட்டுவான் டோபி. இதை முடிவுக்கு கொண்டு வரலான்ட்டு 2 லேயர் யூஸ் பண்ணுவான். சாஸ்கே அவனோட வயசை யூஸ் பண்ணி 2 பெரிய ஷூரிகன்ஸால அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான் பேக் சைட்ல இருந்து. டேடரா எஸ்கேப் ஆயிட்டு இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்ட்டு அவனோட அட்டாக் வைப்பான். சாஸ்கே ஓடுவான். இதை பார்த்த டேடரா காலே வைக்க முடியாது, எங்க வச்சாலும் கண்ணி வெடிதான், கண்டிப்பா உன்னோட உடம்புல ஒரு பகுதி காணாம போகுது அப்படின்ட்டு இருப்பான் டேடரா. சாஸ்கே கரெக்டா ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பான். அவன் ஸ்வாட் ஹேண்டில் காலை வச்சு டேடரா நிக்கிற அந்த பெரிய டிராகனோட ஒரு ரெக்கையவே முழுசா வெட்டி எடுத்துருவான். டோபி டேடராவோட பேலன்ஸ் மிஸ் ஆயிரும்னு கத்துவான். அவன் கிரவுண்ட்ல ஸ்வாட வேணுக்குனே தான் அப்படி ஸ்டக் பண்ண வச்சிருக்கான். லேண்ட் மைன்ஸோட பிரசன்ஸை டெஸ்ட் பண்றதுக்காகவும் ஒரு காலடி எடுத்து வைக்கிறதுக்காகவும் இதை பண்ணிருக்கான். அதுன்னு மட்டும் இல்லாம அவனோட ஸ்வாடோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெரிமீட்டருக்குள்ள வரக்கான ஒரு லென்த்தை கொடுக்குது. வெறும் ஒரு ரெக்கையை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணது மூலமா அதுன்னு மட்டும் இல்லாம அந்த பொசிஷன் அந்த அட்டாக் மூலமா ஸ்வாட் பக்கமா நான் போற மாதிரி செஞ்சிருக்கான் அப்படின்னு அந்த ஷூரிகன் வச்சு அட்டாக் பண்ணிப்பான் இல்லையா. அதை திங்க் பண்ணி பாப்பான் டேடரா. சக்ரா ஸ்வாட் குறுகிய தூரம் தான் ரீச் ஆகும்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது சாஸ்கே பெரிய 2 ஷூரிகன்ஸை வச்சு டேடராவோட 2 கையிலையும் அடிப்பான். டோபி சென்பாயின்னு கத்துவான். டேடரானால கைகளை அசைக்கவே முடியாது. கீழே கண்ணி வெடி இருக்குன்ட்டு பயப்படுவான் டேடரா. சுத்தி வர எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்கும். இதை பார்த்த டோபி பார்ட்னர் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவான். சாஸ்கே புகையில இருந்து வெளியே வந்துட்டு கஸ்மார்க் ஸ்டேட் 2ல இருந்து நார்மல் ஆவான். நீயே பாம்பு வச்சு உள்ள போய் மாட்டிக்கிட்டியே முட்டாள் அப்படின்னு கத்துவான் டோபி. டேடரா வெளியே வந்துட்டு வாய மூடுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டோபி அப்படின்பா. டோபி இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களான்ட்டு பாப்பா. புடிவாதக்காரன் அப்படின்பா சாஸ்கே. டேடரா செம கடுப்புல இருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல அவனோட காலை வச்சு ஷூரிகன்ஸ் எடுத்து தான் தப்பிச்சிருப்பான். சாஸ்கே மேல செம கடுப்புல இருப்பான். டேடராவோட மொத்த கோபமுமே அந்த கண்கள் மேலதான் இருக்கும். அதாவது ஷரிங்கான் மேல. இது அதே கண்கள் தான்ட்டு பாப்பான். பாஸ்ட்ல டேடரா அக்காட்சுக்கிக்குள்ள வரும்போது அக்காட்சுக்கியை பத்தி எல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டான். அவனோட கலை சார்ந்த விஷயத்தை பத்தி தான் பேசுவான். இவனை என் பார்ட்னர் ஆக்கிக்கணுமா என்னன்ட்டு செம கடுப்புல கேட்பான் சாசோரி. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலயே செத்துருவான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இது நம்ம லீடரோட ஆர்டர், நமக்கு அவனோட பவர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா இட்டாச்சி. என்னோட பவர்ஸா உங்களுக்கு எப்படா தெரியும்னு சொல்லி கேட்பான். சில லேண்ட்ஸ்ல ஆன்டி கவர்மெண்ட் திங்ஸ் பண்ணிட்டு இருக்கீல, ஒரு பாம் டெரரிஸ்டா. அதுன்னு மட்டும் இல்லாம நீ ரோக் ரிஞ்சான்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு கீசமே கேட்கவும் பர்பஸ்லாம் ஒன்னும் இல்ல வைக்க சொல்லுவாங்க, என் கிரியேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வைப்பேன் அப்படின்பா. சசோரி ஆர்டான்கவும் ஆமான்பா டேடரா. அதை அவன் கைகளால செஞ்சு காட்டுவான். எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இதுக்கான ஷேப் வரும்போது இது வெறும் மோல்ட் பண்ண களிமண்ணு தான், ஆனா இது வெடிக்கும், அப்புறம் வெடிக்கிறது மூலமா உயர்ந்துரும், அப்பதான் என்னோட ஆர்ட்டும் வெளியே வரும் அப்படின்பா. அப்படி உயர்ற அந்த தருணத்துல தான் நான் ட்ரூ ஆர்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஆர்ட்ங்கிறது எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்பா. ரொம்ப கேவலமா இருக்குன்பா சசோரி. அவன் பேசி முடிச்சிட்டானான்னு கேட்பான் கீசமே. யாருக்கு தெரியும், விட்டு தள்ளுங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இட்டாச்சி ஷரிங்கான் யூஸ் பண்ணுவான். அவனோட கண்களுக்கு என்னாச்சு அப்படின்னு டேடரா மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு சண்டை போடலாமான்னு கேட்பான். நான் ஜெயிச்சிட்டேனா அக்காட்சிக்கியோட மெம்பர் ஆவேன்னு சொல்லி கேட்பான் இட்டாச்சி. டேடரா சாதாரணமா மட்டும் எடுத்துக்காத என்னோட ஆர்ட்டா அப்படின்ட்டு 2 விதமான அட்டாக் வைப்பான். ஒன்னு மறைச்சிருந்து இன்னொன்னு டைரக்டா இட்டாச்சி மேல வீசுற மாதிரி. இட்டாச்சி பின்னாடி போகும்போது வெடிக்க வச்சிருவான். இட்டாச்சிக்கு எதுவும் ஆயிருக்காது. திடீர்னு பார்த்தா கிரவுண்ட்ல இருந்து வந்து இட்டாச்சியை மொத்தமாவே பிடிச்சிக்கும். டேடராவோட கிளே சிரிச்சுட்டு நல்லா பேசுற, ஆனா இவ்வளவுதான் முடியுமான்ட்டு இது முடிய போகுதுன்ட்டு வெடிக்க வைக்க ட்ரை பண்ணும் போது இட்டாச்சி முதல்ல நீ ஒன்ன நல்லா பாரு அப்படின்பா. இட்டாச்சி மாட்டி இருக்க மாட்டான், டேடரா தான் அப்படி மாட்டி இருப்பான். எப்படி நடந்துச்சுங்க மாதிரி டேடரா கேட்பா. ஜஸ்ட் மிஸ், உன்ன நீயே வெடிக்க வச்சிருப்ப அப்படின்னு கீசமே சொல்லவும் நான் தான் சொன்னேன்ல சின்ன வயசுலயே சாகர டைப்னு அப்படின்பா சசோரி. கென்ஜுட்சுவா எப்ப நடந்துச்சுன்னு கேட்பான். ஆரம்பத்துல இருந்து இட்டாச்சியோட சரியான பாத்தையில அப்பையில இருந்து அப்படின்னு கீசமே சொல்லவும் டேடரா பாம்பை யூஸ் பண்ணி வெடிக்க வச்சிருப்பான் இல்லையா. அந்த இடம் ஓப்பன் ஆகி சன்லைட் படும், கண்ணு கூசரமா இருக்கும். மேல பார்த்தா இட்டாச்சி நிப்பான். அதுவும் ஒரு கடவுள் மாதிரி.
மாதிரி. இதை பார்த்த டேட்டரா ரொம்பவுமே அட்மைர் ஆயிருப்பான். அழகா இருக்கு, இதுதான் ஆர்ட் அப்படின்னு திங்க் பண்ணுவான். அடைச்ச அடுத்தவனோட விஷயத்த பார்த்து அட்மைர் ஆகிறம்பாரு, அதெல்லாம் ஆர்ட்டா இல்ல, அதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு திங்க் பண்ணுவான் டேட்டரா. நீ தோத்துட்ட அப்படின்னு இருப்பான் இட்டாச்சி. என் கூட மோதாத, நான் உன்னை விட பெட்டரானவன், என்னோட எபிலிட்டியில எந்த ஒரு குறையும் இல்ல, என்னோட ஆர்ட்டை யாரோடையும் தோக்கடிக்க முடியாது, அது உன்னோட விட பெட்டரா இருக்கும், உன்கிட்ட நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சாஸ்கேவை பத்தி தான் டேட்டரா திங்க் பண்ணுவான். அவங்ககிட்ட எல்லாம் தோக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. சொல்ல போனா டேட்டரா கோவத்துல அவனோட உதட்ட கடிப்பான், பிளட் வரும். டேட்டரா கைகளை யூஸ் பண்ணாம வாயை யூஸ் பண்ணுவான். அதை பார்த்து டோபி ஷாக் ஆவான். டேட்டரா இது கண்டிப்பா உன்னை கொல்லும் அப்படின்ட்டு ஜுட்சு பண்ணிட்டு டோபி ஓடிருன்பா. டோபி இது C4 கருராவான்ட்டு ஓடுவான். சாஸ்கேவுக்கே அள்ளுடும். இந்த ஒரு ஜுட்சுவை ஹிட்டாச்சியை கொல்றதுக்கான ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா அப்படின்னு திங்க் பண்ணுவான் டேட்டரா. சாஸ்கே என்னது அப்படின்ட்டு பாப்பான். டேட்டராவோட செல்ஃப் கிளே பொம்மையை செஞ்ச மாதிரி இருக்கும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆர்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம்பா சாஸ்கே.